வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்த இப்ப நம்ம கேட்கலாமா? அத்தியாயம் 19. தாத்தா இது டூ மச். நான் தான் சொன்னேன்ல, நான் தான் சமைக்க போறேன்னு. இப்ப பாருங்க 2 வேலைக்காரங்கள உள்ள கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. அப்புறம் நான் என்னதான் செய்றது? காலையிலேயே புகார் வாசித்துக் கொண்டிருந்தாள் அனு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாம் கௌதமோட வேலை. நீ கேட்கறதுன்னா அவன தான் கேட்கணும். என்ன தாத்தா சொல்றீங்க? அவர் தானே நீ தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு. எல்லாம் சரிம்மா. ஆனா காலையில எந்திரிச்சவன் என்ன சொன்னான் தெரியுமா? வந்திருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அப்புறம் இங்க வந்து சமைக்கிறேன்னு, காய்கறி வெட்டுவேன்னு வீட்டுக்குள்ளேயே சுத்தணுமா? எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும் தாத்தா. அதனால வேலைக்கு ஆட்கள வர சொல்லிடுறேன்னு சொன்னான். எதா இருந்தாலும் அவன்கிட்ட போய் கேட்கிற. சரி தாத்தா. அவர் எங்க? வீட்டுக்கு பின்னாடி போனான்மா. சரி தாத்தா நான் போய் பார்க்குறேன். இரு இரு அவசரப்படாத. எங்க இருப்பான்னு தெளிவா கேட்டுட்டு போ. கையில ஃபோன் இருக்கா? இருக்குல்ல. ஃபோன் வச்சிருக்கிறேன் தாத்தா. சிக்னல் கொஞ்சம் முன்ன பின்ன தான் கிடைக்கும். கிடைச்சா உனக்கு லக்கு. அவன் தோட்டத்துக்குள்ள போயிட்டா திரும்பி வர்றதுக்கு நெறைய நேரம் எடுத்துக்குவான். ஆனா, இந்த காலையிலேயே எந்திரிச்சு எங்க போவார்? மணி 6 கூட ஆகலையே! இன்னும் கொஞ்ச நேரத்தில சூரிய உதயம் இருக்கும் இல்லையா? அத பார்க்கறதுக்காக போயிருப்பான். ஃபோன் பண்ணிக்கோ என்று சொன்னபடியே அமர்ந்திருக்க, சரி தாத்தா நானே பார்த்து நேரடியா கேட்டுட்டு வந்துடுறேன் என்று ஃபோனை எடுத்துக்கொண்டு பின்புற வழியாக நடக்க ஆரம்பித்தார். சுற்றிலும் பனி படர்ந்து ஜில்லென்று இருந்தது. வெளிச்சம் இப்போதுதான் லேசாக வரத் துவங்கி இருந்தது. சுற்றிலும் வேடிக்கை பார்த்தபடி நடக்க ஆரம்பித்தாள். பறவைகளின் சத்தம் ரீங்காரமாய் காதில் கேட்க, இவளையும் அறியாமல் ஒரு புன்னகை தொற்றிக்கொண்டது. அந்த பனி படர்ந்த பாதையில் நடப்பதே சுகமாக இருந்தது. குளிரை விரட்ட அணிந்திருந்த ஜெர்கினை இன்னமும் இறுக்கி பிடித்தபடி கையில் இருந்த ஃபோனில் கௌதமை அழைத்து கொண்டிருந்தார். அதிர்ஷ்டவசமாக முதல் ரிங்கிலேயே ஃபோனை அட்டன் செய்திருந்தான். கௌதம் எங்க இருக்கிறீங்க? தாத்தா கிட்ட கேட்டேன். நீங்க இந்த பக்கம் போனதா சொன்னாங்க. ஆமா, நீங்க சூரிய உதயம் பார்க்க வந்திருக்கிறேன். அதான் எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க. நான் உங்க கூட வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறேன். ஓகே, ஓகே. எந்த இடத்துல நிக்கிற? கரெக்ட்டா சொல்லு. இங்க ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கு. அதுகிட்ட வந்திருக்கிறேன். இன்னமும் கொஞ்ச தூரம் நடந்து வா. திருப்பம் மாதிரி வரும். அந்த இடத்துக்கிட்ட வரும்போது என்ன கூப்பிடு. நானே வந்து உன்ன பிக் பண்ணிக்கிறேன் என்று சொல்ல, சரி என்றபடியே ஃபோனில் இவனோடு பேசியபடியே நடக்க ஆரம்பித்தாள். திருப்பம் அருகே வரவும், இங்க ஒரு திருப்பம் வருது. ஓகே, அந்த இடத்திலேயே இரு. திரும்புற இடத்துக்கு தான் நான் இருக்கிறேன் என்று சொல்ல, செல்லும் வழியில் இருந்து வரப்போகிறானோ என அங்கே பார்த்து கொண்டிருக்க அருகில் குரல் கேட்டது. ஹாய், இங்க தான் இருக்கிறேன் என்று சொல்ல, சட்டென்று ஒரு நிமிடம் பயந்து விட்டாள். என்னது இப்படி வந்து பயங்காட்டுறீங்க என்று சொன்னபடியே அவனுக்கு அருகே செல்ல, அப்போதுதான் அந்த இடத்தையே கவனித்தாள். சின்ன படிக்கட்டு போல கற்கள் வரிசையாக செதுக்கினாற் போல இருக்க, அந்த வழியாகத்தான் இவளை அழைத்து வந்தது. சட்டென்று பார்க்கையில் இவளுக்கே ஒரு நிமிடம் சற்று பயமாகத்தான் இருந்தது. 5 படிக்கட்டு அளவே இருந்தது. மெல்ல இறங்கினால் பெரிய பாறை ஒன்று சமதளத்தில் இருக்க, அதைத் தொடர்ந்து அதல பாதாளமான இடம் அது. பாறையில் அமர்ந்துதான் அவன் சூரிய உதயத்தை காண இருக்கிறான் என்பது புரிய, மை காட், இது டேஞ்சர் இல்லையா என்று பயத்தோடு கூறினார். கீழே இறங்குவதற்கு கூட 2 கம்பிகளை அந்த இடத்தில் வைத்திருக்க, ஏய் இதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. நான் இன்னைக்கு நேத்து இல்லை, எங்க அம்மா அப்பா இருந்த காலத்திலேயே இந்த இடத்துல நிறைய முறை வந்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன். அப்ப இந்த கம்பியெல்லாம் கிடையாது. நான் அடிக்கடி இறங்குறத பார்த்து அப்பா பயத்துல இந்த 2 கம்பியையும் கான்கிரீட் போட்டு போட்டு வச்சாங்க. கீழ கூட இதே மாதிரி தான் என்று காட்ட, அந்த பாறையை சுற்றிலுமே சின்ன வேலி போல சிறு கம்பி வைத்திருக்க, சற்று பயத்தோடு தான் இவளுமே இறங்கியது. எப்பவுமே நீங்க இப்படித்தானா? இப்படித்தான் ஆபத்தான இடத்துல வந்து உட்காருவீங்களா? பார்க்கும்போதே பயமா இருக்குது. இங்க பாரு, இப்பவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பயமா இருந்தா அப்படியே திரும்பி போயிடலாம். இங்கே இறங்கி வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. இது என்னோட சீக்ரெட் பிளேஸ். இந்த இடத்துக்கு யாரையும் அழைச்சிட்டு வந்ததில்ல. மொதல்ல நீ தான் இறங்கி வர்ற. என் தாத்தா கூட 1, 2 தடவ பார்த்துருக்காங்க. ஆனா இறங்கியெல்லாம் அவர அனுமதிச்சதே இல்ல. எனக்கெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்க போகுது. இருங்க இறங்கி வரேன் என தைரியமாகவே இறங்க. பரவாயில்லையே, உனக்கு உயரம்னா பயமெல்லாம் கிடையாதா? பயம்தான். கீழ பார்த்தா தான் பயப்படுவேன். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? ஒருவேளை நான் உன்ன தள்ளி விட்டுட்டா, இந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டா, உங்களுக்கு ஏதாவது லாபமா கிடைக்க போகுது. அப்புறமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இருந்து பெருசா எதுவும் சாதிக்கலாம் போறதில்ல. லைஃப் இப்படிதான் முடியணும்னா முடியட்டுமே. யார் வேண்டாங்கிறா? 60 வயசு பாட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு, பழகு என்றவன் கடைசி படி இறங்க சற்று கை கொடுத்து உதவினான். இருவருமே அமர்ந்திருந்த பாறையில் சாய்ந்து கொள்ள, பெரிய அகலமான பாறை.
அதை தாண்டி இருக்கின்ற பள்ளத்தாக்கை பார்க்கையில் இவளுக்குமே மனதிற்குள் திக்கென்று தான் இருந்தது. "என்ன பயமா இருக்குதா? பயமா இருந்ததுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்பவே நீ ஏறி மேல போயிடலாம். கம்பியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. சைடுல புடிச்சுக்கலாம். அப்புறமா அந்த இடத்துல இருந்து தவறினாலும் இந்த இடத்துல தான் விழுவ. நான் இருக்கிறேன்." "ஐயோ! எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. ஆனா இந்த காத்தோட சத்தம், பறவைகளோட சத்தம் கொஞ்சம் பயமா தான் இருக்குது." "என்ன பயம்? இயற்கை இப்படித்தான் இருக்கும். இது புரிஞ்சுகிட்டு வாழ்றவன் அதிர்ஷ்டசாலி தெரியுமா? கேட்க நல்லா தான் இருக்குது. எப்படி? சென்னையில பெரிய கம்பெனியோட ஓனரு. எத்தன பேருக்கு சம்பளம் குடுத்துட்டு, பந்தாவா, மாடனா இருக்கிற கௌதம், இங்க அப்படியே வந்து ஆப்போசிட்டா இயற்கை தான் கடவுள்னு பேசுறத பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்குது." "ஆச்சரியப்பட என்ன இருக்கு? எதுவுமே இல்ல. இயற்கை பிடிக்கும்னா எப்படி? இத விட்டுட்டு அங்க போய் இருக்கணும்னு முடிவு பண்ணுனீங்க. படிச்ச படிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு உபயோகமா ஏதாவது செய்யணுமில்ல. திறமை இருக்குது. அங்கேயும் சம்பாதிக்க முடியும். அப்புறம் ஏன் இங்க இருக்கணும்? இங்க எந்த குறையும் கிடையாது. நான் இருந்து தான் இத கவனிக்கணும்னு இல்ல. அப்புறமா சம்பாதிக்கிறதுக்காக நியாயமாக செலவு பண்ணணும். அத விட என்ன வேணும்? ரொம்ப நாளாச்சு இங்க வந்து." இல்லன்னு சொன்னாங்க. "ஆமா, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுது. இடையே இங்க வர சந்தர்ப்பமே கிடைக்கல. வேலையில நெறைய ப்ராப்ளம். அங்க ஜெயிக்கணுங்கிற கட்டாயம். ஸோ நமக்கான அடையாளத்த தேடி ஓடும்போது இதெல்லாம் அப்புறம் தானே. என்றைக்குனாலும் வந்திருக்கலாம்." அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா, எப்படி இப்ப மட்டும் உடனே வரணும்னு தோணுச்சு? என்ன சொல்ல, தெரியாத்தனமா ஒரு பிரச்சனைய நானே இழுத்து விட்டுட்டேன். ஸோ தாத்தாவுக்காக இருந்தாலும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு. அது பொய்யான கல்யாணமா இருந்தாலும், உண்மை என்பது போல அவங்க கிட்ட நடிக்கத்தானே வேணும். அதுக்காக தான் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். இங்கேருந்து மறுபடியும் போனா கிட்டத்தட்ட 1 மாசம் இல்லாம திரும்பி வர முடியாது. அங்க நெறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. ஸோ தாத்தாவ நம்ப வைக்கணும். அதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது என்று சொல்ல, இவளுமே அமைதியாகி விட்டாள். என்ன பேச்சு எதுவும் இல்ல. அமைதியாகிட்ட. அப்புறமா என்ன சொல்றது? தெரிஞ்சோ தெரியாமலோ நானே இந்த சுழலுக்குள்ள வந்து சிக்கிட்டது போல ஆகிடுச்சு. தாத்தா கிட்ட சொல்லி ஒரு வேலைய வாங்கி தருவீங்க. தாத்தாவ கவனிச்சுக்கிற வேலையோ இல்ல, இங்க இருக்கிற தோட்டத்துல ஏதோ ஒரு வேல. இப்படிதான் நெனச்சுட்டு வந்தேன். ஆனா எல்லாமே மாறிப்போச்சு. ஒரு வேள இந்த கல்யாணம் நடக்காட்டி, இந்த எஸ்டேட்ல எனக்கு என்ன வேலை தந்திருப்பீங்க? உண்மைய சொல்லணும்னா, நான் உனக்காக முடிவு பண்ணியிருந்த வேலை என்ன தெரியுமா? எஸ்டேட்ல வேலை செய்றவங்களோட குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு டியூஷன் சொல்லி தரணும். அதுக்கு ரொம்ப நாளா ஒரு டீச்சர் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ சரியா இருப்பேன்னு தோணுச்சு. ஆனா, இப்ப எல்லாமே மாறிப்போச்சு. அதனால என்ன? இப்ப கூட என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அப்படியா? ஆமா, நிஜமா தான். ஆனா, இப்போதைக்கு அந்த வேலைய விடவும் தாத்தாவ கவனிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு தாத்தாவ கவனிச்சுக்கிட்டா போதும். ஒருவேள அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்கிறப்ப நீ மேற்கொண்டு ஏதாவது செய்யலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, தேங்க்ஸ் கௌதம். இதோ சூரிய உதயம் வந்துருச்சு பாரு என்று கை காட்ட ஆரஞ்சு நிறத்தில் வானம் தோன்றி இருக்க, ஒரு பெரிய பந்து போல வெளிர் மஞ்சள் நிறத்தில் சூரியன் உதயமாக ஆரம்பித்து இருந்தது. கதை பிடிச்சிருந்ததுன்னா யோசிக்காம ஒரு லைக்க தட்டி விடுங்க. நீங்க குடுக்குற லைக் தான் இந்த வீடியோவ நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நன்றி.